ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஆவரேஜ் டாப்பிக்கில் வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். போன வீடியோவில் வந்து நம்ம வித் ரீப்ளேஸ்மெண்ட்டில் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், அதாவது இப்போ கொஸ்டின் பாருங்கள். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 25 players is 20 years. It is decreased by 3 months when a player retired. The age of retired player is, அதாவது 25 பிளேயரோடைய ஏவரேஜ் ஏஜ் வந்து 20 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஏவரேஜ் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸாக டிக்ரீஸ் ஆகுது. எப்போனா ஒரு பிளேயர் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம். அப்போது இது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்களா? வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ யாருமே நம்மளுக்கு உள்ளே வரல. இப்போ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 25 பிளேயர்ஸ் இஸ் 20 இயர்ஸா? அப்போது சம் ஆஃப் ஏஜ் ஆஃப் sum of age of 25 players எவ்வளோ வரும்? 25 into 20 அதாவது நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இன்ட்டு ஆவரேஜ் ஏஜ். ஓகேங்களா? ஸோ 25 into 20 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500. ஓகே, இப்போ நம்ம எப்போ போலமா? ஸோ இது வந்து டோட்டல் 25 பிளேயர்ஸுடைய ஏஜ். இப்போது இதில் இருந்து ஒருத்தர் வந்து ஒரு பிளேயர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவருடைய ஏஜ் வந்து நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ இப்போது மொத்தம் 25 பிளேயர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வெளியில் போகிறாங்க. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க? 24 பிளேயர். ஸோ ஒருத்தர் வெளியில் போகிறதுனால நம்மளுக்கு ஆவரேஜ் ஏஜ் என்ன ஆகுது அப்படின்னா 3 மந்த்ஸாக டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் ஏஜ் வந்து 20 ஆல்ரெடி. இதுலேருந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ் போடணும். ஸோ 3 மந்த்ஸாக டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எல்லாமே இயரில் இருக்குது. நம்மளுக்கு வந்து மந்தில் கொடுத்துருக்காங்க இங்கே. பட் இதை வந்து நம்ம மந்தில் கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைடட் பை இயரில் கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைடட் பை 12 போட்டுக்கோங்க. ஸோ 3/12 என்னது நம்ம பார்த்திங்கன்னா 1/4. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 500 minus x divided by 24 which is equal to LCM எடுத்திங்கன்னா 80 minus 1 divided by 4 that is 79/4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணிங்கன்னா 1 நாள் 4, 6 நாள் 24. ஸோ 500 மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 79 into 6. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 26 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோட்டல் சம் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அதாவது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 25 பிளேயர் வந்து நம்மளுக்கு 20 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து சம் தெரியணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பிளேயர் இன்ட்டு ஆவரேஜ் அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் கிடைக்கும். ஸோ அந்த சம் டோட்டல் ஏஜ்லேருந்து ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. பட் அவருடைய ஏஜ் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிறதுனால ஒருத்தர் போகிறதுனால 25லேருந்து 24 கம்மியாகுது. ஸோ இப்போ ஆவரேஜ் ஏஜ் என்ன ஆகுதுன்னா 3 மந்த்ஸாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ்னால நான் மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். த ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் இஸ் 140. இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடட், த ஆவரேஜ் ஆஃப் த ரிமைனிங் 4 நம்பர்ஸ் இஸ் 130. த எக்ஸ்க்ளூடட் நம்பர் இஸ், அதாவது 5 நம்பர் இருக்குது. அந்த 5 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 140 கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னா எடுத்துடுறாங்க, வெளியிலே போயிடுது, ஒமிட் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஆவரேஜ் ஏஜ் வந்து என்ன ஆகுது? அப்போது 5 நம்பரில் ஒரு நம்பர் போயிடுச்சுன்னா மீறி இருக்க 4 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 130 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த எக்ஸ்க்ளூடடான நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்னா சம் ஆஃப் 5 நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ இதிலேருந்து நம்ம சம் ஆஃப் 5 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ சம் ஆஃப் 5 நம்பர்ஸ் என்ன? 140 into 5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 700. ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த 700ல் நம்ம டோட்டல் அந்த 5 நம்பரோட டோட்டல் 700. அந்த 700லேருந்து ஒரு நம்பர் வெளியில் போயிடுச்சு. பட் அந்த நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அப்போ மொத்தம் 5 நம்பர் இருந்திருக்கு. அதில் ஒரு நம்பர் வெளியில் போகிறதுனால எனக்கு 4ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே, அதாவது இது வந்து சம் டிவைடட் பை n
இது வந்து எனக்கு ஆவரேஜ். ஸோ இப்போ ஆவரேஜ் என்னவா ஆகுது, 140 இருந்து 130 என்ன ஆகுது, மாறிடுது. ஸோ இப்போ வந்து 130 கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் பை என். ஓகேங்களா. ஸோ 700 மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 இந்த சைட் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்கள். 12க்கு 1 மிச்சம் 1 ஒரு நாள் 520. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 180. ஸோ இந்த வெளியில் போனால் ஒரு நம்பரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வித் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அந்த இதில் பார்த்துருப்போம் போன வீடியோவில், லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ. இது வந்து நம்மளுக்கு வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேங்களா. இது வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஓகே. இப்போ இதில் இந்த வீடியோலையே நான் வித் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஓகே. இதாவது இந்த மெத்தட் புரிஞ்சவங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது கொஞ்சம் கால்குலேஷன் அதிகமாகும் அப்படிங்கிற ரீசனுக்காக மட்டும்தான் நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இது புரிஞ்சவங்க உங்களுக்கு ஓகே. இன்கேஸ் எனக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இனி நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த வீடியோலையே. அது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு நீங்கள் அதை வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மில் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான கொஸ்டின்ஸோட ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 17 ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏ கிளாஸ் இஸ் 16 years. If a new student join the class, the average age becomes 20. The age of the new student is okay. அதாவது 17 ஸ்டூடெண்ட் இருக்க ஒரு கிளாஸில் அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 16 இயர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. அதனால ஆவரேஜ் ஏஜ் வந்து 16 இருந்து 20 அதிகமாகுது. அப்போ நியூ ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா. ஸோ இதுலேருந்து சம் கண்டுபிடிச்சி அதிலிருந்து ஒருத்தர் உள்ளே வராருங்கன்னா நம்ம வந்து என்ன போடுவோம், ப்ளஸ் போடுவோம் இல்லைங்களா. ஸோ வெளியில் போகிறாங்கன்னா மைனஸ் போடுவோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. சரி, ஓகே. இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன் வந்து இதில் ஃபார்ம் பண்ணுவோம். சரி, ஓகே. சரி, இப்போ நான் வந்து இதுக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த இதுவும் சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஷார்ட்கட்டு வந்து இப்போ நான் சொல்லித்தரேன். இதுவே ப்ரீஃபாக போட்டிங்கன்னா என்னன்னு மட்டும் சொல்கிறேன். இப்போ சம் ஆஃப் 17 ஸ்டூடெண்ட் இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. சம் ஆஃப் 17 ஸ்டூடெண்ட் வந்து 17 இன்ட்டு அதோடைய ஆவரேஜ். ஓகேங்களா. ஸோ 14 இன்ட்டு 16. சரிங்களா. ஓகே. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணிங்கன்னா 272ன்னு வரும். ஸோ இந்த 272ல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. சரிங்களா. எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டூடெண்ட் 17 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ ஆல்ரெடி 17 இருக்குது, இப்போ ஒருத்தர் ஜாயின் பண்ணுறதுனால 18. அப்போ ஆவரேஜ் ஏஜ் எனக்கு என்ன ஆகுதுன்னா 20ன்னு அதிகமாகுது. ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணினீங்க அப்படின்னா அதுதான் அந்த நியூ ஸ்டூடெண்ட்டோட ஏஜாக இருக்கும். சரி, ஓகே. இதுவே நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து நம்ம இதுக்கு ஷார்ட்கட் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ மொத்தம் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 17 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்க்ளூட் ஆகிறாங்க, உள்ளே வராங்க, ஜாயின் பண்ணுறாங்க. அப்போது 18 ஸ்டூடெண்ட் ஆயிடுவாங்களா. ஸோ அப்போது ஆவரேஜ் ஏஜ் பிகம்ஸ் 20 மாறுது. ஓகேங்களா. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு 4 அதிகமாகிருக்கு. அதே மாதிரி இதிலிருந்து ஒரு 1 அதிகமாகிருக்கு. இது வந்து இன்க்ளூடு, தட் இஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அதனால நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் வந்திருக்கு. சரிங்களா. ஓகே. இது எப்படி போகணுன்னா இந்த 17ஐயும் இந்த 4ஐயும் மல்டிபிள் பண்ணணும். அடுத்தது இந்த 1ஐயும் இந்த 20ஐயும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னா நியூ ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் தெரியும். அப்போ நியூ ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். அதாவது 1 இன்ட்டு 20 ப்ளஸ் 17 இன்ட்டு 4. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 88ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீ ஆக்சுவலாக லாஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 88 வராது, ஏஜ் வராது. பட் வந்து சம் இந்த மாதிரி இருக்கனால உங்களுக்கு அந்த 88 வந்திருக்கு. அவ்வளோதான். சரிங்களா. ஸோ இதே மாதிரி வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஏன் நான் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறேன்னா ஒருத்தர் உள்ளே வராரு, அவ்வளோதான்.
இப்போ ஒருத்தர் வெளியில் போய் இன்னொருத்தர் உள்ளே வராருன்னா அது வந்து வித் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா வெளியில் போகிறவங்களுக்கு ரீப்ளேஸாக வந்து இன்னொருத்தர் வராங்க. பட் இது வந்து அப்படி கிடையாது. ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ரீப்ளேஸ் பண்ணலை யாரையுமே இல்லைங்களா? சரி, இதுலேயே இன்னொரு சம் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இதில் நெக்ஸ்ட் சம் பாருங்கள். த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 12 ஆர்டிகல்ஸ் இஸ் 18 kg. Okay, addition of another article reduce the average weight by 500 gram. What is the weight of new article? அதாவது 12 ஆர்டிக்கலோடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 18 கிலோன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இன்னொரு ஆர்டிக்கல் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து வரதுனால ஆவரேஜ் வெயிட் வந்து 500 கிராம் கம்மி ஆயிருதாமா. ஸோ இப்போ வந்து நியூ ஆர்டிக்கலோடைய வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ ஷார்ட்கட்லேயே போடலாமா? இப்போது 12 ஆர்டிக்கலோட ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ? 18. சரிங்களா? 12 ஆர்டிக்கலோடைய ஆவரேஜ் வெயிட் எவ்வளோனா 18. ஸோ இப்போது ஒரு ஆர்டிக்கல் வந்து புதுசாக நம்மளுக்கு ஆட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க? 13. சரிங்களா? அப்போ ஆவரேஜ் வெயிட் வந்து இது வந்து 18 kg இல்லைங்களா? இதில் இருந்து 500 கிராம் கம்மியாகுது. இதில் இருந்து 500 கிராம் என்ன ஆகுது? கம்மியாகுது. இப்போ 500 கிராம் கம்மியாகுது அப்படின்னா 500 அப்படிங்கிறது எவ்வளோ கேஜி? ஆஃப் கேஜியா? கிராமை வந்து நம்ம கிலோவில் மாற்றிக்கலாம். ஏன்னா எல்லாமே கிலோவில் தானே இருக்குது. அதனால் கிராமை வந்து கிலோவில் மாற்றிட்டிங்கன்னா அரை கிராம், அதாவது 500 கிராமுங்கிறது வந்து அரை கிலோ இல்லைங்களா? ஆஃப் கேஜி. ஆஃப் கேஜிங்கிறது என்னது? 0.5 கேஜி. ஸோ 500 கிராம் நம்மளுக்கு என்ன ஆகுது? கம்மி ஆகுது. அப்போ வந்து -0.5. புரியுதுங்களா? இங்கே அதிகமாச்சுன்னா ப்ளஸ் போடலாம், கம்மியாச்சுன்னா மைனஸ் போடணும். அப்போ 18ல் இருந்து 0.5 போச்சு அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு? 17.5. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? எனக்கு -0.5 இல்லைங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த 12ஐயும் இந்த இதையும் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி இந்த 1ஐயும் இந்த 17.5ஐயும் மல்டிபிள் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு வெயிட் ஆஃப் நியூ ஆர்டிக்கல். ஸோ வெயிட் ஆஃப் நியூ ஆர்டிக்கல். நியூ ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 இன்ட்டு, ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு இந்த 12 இன்ட்டு -0.5. ஓகேங்களா? ஸோ 12 இன்ட்டு -0.5 இன்ட்டு 1 இன்ட்டு 17.5, தட் இஸ் 17.5. ஸோ இது நீங்கள் மல்டிபிள் பண்ணினீங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 11.5ன்னு வரும். ஸோ இப்போ வெயிட் ஆஃப் த நியூ ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11.5. ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைம் சொல்கிற பாருங்கள். 12 ஆர்டிக்கலோடைய வெயிட் வந்து ஆவரேஜ் வெயிட் வந்து 18 கிலோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஆர்டிக்கல் எக்ஸ்ட்ரா செய்கிறதுனால அப்போ 13ன்னு எங்கே போட்டுக்கணும். ஸோ ஒரு ஆர்டிக்கல் எக்ஸ்ட்ரா செய்கிறதுனால 500 கிராம் கம்மியாகுது. 500 கிராமை கிலோகிராமாக மாற்றினீங்கன்னா அரை கிலோ வரும். ஸோ அரை கிலோங்கிறது என்னது? 0.5. ஸோ கம்மியாகிறதுனால நாங்கள் மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ அது 18ல் இருந்து தானே கம்மியாகுது இல்லைங்களா? 18 கேஜியில் இருந்து ஃபஸ்ட்டு இருக்க ஆவரேஜில் இருந்து 0.5 கம்மியாகுது. ஸோ இப்போ இதிலிருந்து நான் 0.5 மைனஸ் பண்ணி 17.5ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ இதை ரெண்டையும் இங்கே மைனஸ் பண்ணுங்கள், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். பண்ணி ஆட் பண்ணினீங்க, சாரிம்மா, இங்கே வந்து ப்ளஸ் வரும். ஓகேங்களா? ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 11.5ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இதே மாதிரி தான் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஷார்ட்கட் நீங்கள் இப்படி போடணும். நீங்கள் நிறைய சம்ஸ் இதுவே வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ இதுலேயே நம்ம ஷார்ட்கட் வித் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஷார்ட்கட் வந்து வித் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பார்க்கலாம். சரிங்களா? இப்போது த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் எ குரூப் ஆஃப் 8 பீப்புள்ஸ் இன்க்ரீஸ்டு பை 2.5 kg when a person weighing 80 kg joined in the place of one of the members in the group. ஓகே, the weight of the member replaced was. ஓகே, இது பார்த்திங்கன்னா அது வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 8 பீப்புள்ஸ் இருக்க குரூப்போடைய ஆவரேஜ் வந்து எவ்வளோன்னு கொடுக்கல. பட் அது வந்து 2.5 kgயாக இன்க்ரீஸ் ஆகுதாமா. எப்போன்னா ஆல்ரெடி குரூப்பில் இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஒருத்தர் வந்து வெளியில் எடுத்துட்டு 80 kg இருக்கிறவரை உள்ளே கொண்டு வரும்போது அப்படின்னு இருக்காங்க. அப்போது இந்த மொத்தம் வந்து 8 பீப்புள்ஸ் இருக்காங்க.
ஓகேங்களா. பட் அவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. இப்போ ஒருத்தரை எடுத்துட்டு இன்னொருத்தர் வராரு. அப்போ வந்து அதாவது மெம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை கம்மியாகலை இல்லைங்களா. ஸோ 8 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வெளியில் அதுலேருந்து ஒருத்தரை எடுத்துட்டு இன்னொருத்தர் ஆட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து 8 அப்படியே தான் இருக்கும். அப்போ ஒருத்தர் வெளியில் போயிட்டு இன்னொருத்தர் வராரு. ஸோ அதனால் என்ன ஆகுது, ஆவரேஜ் வந்து 2.5 kg அதிகமாகுது. முதல்ல இருந்ததை விட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 2.5 kg அதிகமாகுது. அப்போ இங்கே என்ன போடலாம், எக்ஸ் ப்ளஸ் 2.5ன்னு போடலாமா, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஏ அப்படிங்கிறது ஓல்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், ஓல்டுங்கிற மாதிரி. இதை வந்து நியூ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்னது, 0 தான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதால் மல்டிபிள் பண்ணுவோம், இதை வந்து இதால் மல்டிபிள் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து நம்ம பி மைனஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். இது வந்து வித் ரிப்ளேஸ்மெண்ட் கொஸ்டினுக்கான ட்ரிக். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பி மைனஸ் ஏ தான் எப்போவுமே. சரிங்களா. நீங்கள் கன்ஃபியூஸே பண்ணிக்கணும், ஒருத்தர் வந்தாலும் சரி ஒருத்தர் வரலைனாலும் சரி இங்கே வந்து நீங்கள் மொத்தமாகவே இங்கேருந்து பி மைனஸ் ஏன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 0 இதையும் மல்டிபிள் பண்ணால் 0 தான் கிடைக்கும். ஸோ இப்போ 8 × 2.5 வருமாங்க, 8 × 2.5. அப்போது இந்த இடத்துல பிங்கிறது வந்து நான் நியூன்னு கொடுத்துருக்கேன், ஏங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு ஓல்டு தான். அப்போது பிங்கிறது வந்து நியூ பர்சனா, அப்போ அவருடைய அவளோட வெயிட் என்னது, நியூவாக ஒருத்தர் வரார் இல்லையா, ஜாயின் பண்ணுறாரு இல்லையா, அவருடைய வெயிட் என்னது 80. அப்போது ஏங்கிறது வந்து ஓல்டு பர்சன். ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு கேட்குறாங்க, அந்த ரீப்ளேஸ் பண்ண பர்சன். ஓகேங்களா, வெளியில் போகிறவர். அப்போ பி தான் நம்மளுக்கு இங்கே 80 மைனஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 20. அப்போது ஏ ஈக்குவல் டு 60 kg. அப்போது குரூப்பில் வந்து ஒருத்தர் வெளியில் அனுப்பிட்டு இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வெளியில் அனுப்பினவரோட கிலோ வந்து 60 கிலோ. ஓகேங்களா. ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன், இப்போ ஒருத்தன் 8 பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களோட இங்கே வந்து நம்ம நம்பர் போடுவோம், இங்கே வந்து ஆவரேஜ் ஏஜ் போடுவோம். பட் நம்மளுக்கு 8 பீப்புள்ஸ் தெரியும், பட் ஆவரேஜ் ஏஜ் கொடுக்கல, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ ஒருத்தர் இந்த குரூப்பில் இருந்து ஒருத்தர் வெளியில் போய் இன்னொருத்தர் உள்ளே வராரு. அதனால் நம்மளுக்கு மெம்பர்ஸ் அதிகமும் ஆகலை குறையும் இல்லை. ஸோ அதனால் 8 தான். அப்போது ஆவரேஜ் ஏஜ் மட்டும் 2.5 அதிகமாகுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுலேருந்து இதை மல்டிபிள் பண்ணும், இது மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணும், அதாவது ப்ரொசீஜர் இல்லைங்களா. ஸோ எப்போவுமே இங்கே பி மைனஸ் ஏவை நீங்கள் போட்டுக்கோங்க. இங்கே நான் பிக்கு ஏ 18 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஏன்னா பிங்கிறது வந்து நியூவாக வந்தவர். ஸோ இப்போ நியூவாக வந்தவருடைய கிலோ வந்து வெயிட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் 18 போட்டேன். ஏ வந்து பழசு இருந்தவர், ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு 60 kg. ஓகேங்களா. ஸோ இதுலேயே நான் இன்னொரு கொஸ்டின் சொல்லித்தரேன், அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ஆவரேஜ் ஆஃப் எ குரூப் 20 men இஸ் 30 years. A 50 years old man lives in the group while a woman joins the group. The average age is decreased by 1 year. What is the age of the women? ஓகே, இங்கே பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுற கொஸ்டின் ஃபஸ்ட்டு. அதாவது 20 பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 30 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த குரூப்பில் 20 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தரோட வயசு 50. சரிங்களா. அந்த 50 வயசு இருக்கிற ஓல்டு மேனை வந்து அந்த குரூப்பில் இருந்து வெளியே ஏற்றிட்டு ஒரு விமனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குரூப்பில் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஓல்டு மேனுக்கு பதிலாக இந்த விமனை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ இது எந்த கான்செப்டுக்குள்ளே வரும், வித் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குள்ளே வரும். சரிங்களா. ஸோ நீங்கள் எப்போவுமே கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அது வந்து வித் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குள்ளே வருமா இல்லை வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குள்ளே வருமானு பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ அப்படி வந்து ஒரு 50 வயசு இருக்கிற ஒரு ஓல்டு மேன் வெளியில் போயிட்டு ஒரு புதுசாக ஒரு விமன் ஜாயின் பண்ணுறதுனால ஆவரேஜ் ஏஜ் வந்து 1 இயராக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ அந்த விமனோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 20 மென் இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து 30 இயர்ஸ். இப்போ ஒருத்தர் வெளியில் போயிட்டு தான் உள்ளே வராரு. ஸோ ஒருத்தர் வெளியில் எடுக்கிறாங்க, அதுக்கு பதிலாக இன்னொன்று சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் நம்பர்ஸ் வந்து அதிகமும் ஆகலை குறையவும் இல்லை. ஸோ அதே 20 தான். அப்போது ஒரு உமன் உள்ளே வர்றதுனால ஆவரேஜ் ஏஜ் வந்து 1 வந்து கம்மியாகுது. ஆவரேஜ் ஏஜ் வந்து 1 கம்மியாகுது.
அப்போ 30ல் இருந்து சாரி டிக்ரீசஸ் பை 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. எஸ் கரெக்ட், டிக்ரீசஸ் பை 1 இயர். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஆவரேஜ் ஏஜ் வந்து 30 - 1, ஸோ கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 0. இது ஏ, இது பின்னு வச்சுட்டு, இது எப்போவுமே ஓல்டு, இது எப்போவுமே நியூ. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், பி மைனஸ் ஏவே போடுங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ பாருங்க, இதிலிருந்து இதை மல்டிபிள் பண்ணணும், இதிலேருந்து இதை மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதிலேருந்து இதை மல்டிபிள் பண்ணால் 0 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 20 × -1 வந்து -20. அப்போ நம்மளுக்கு ஓல்டு மென், தட் இஸ் ஓல்டுங்கிறது ஏ. ஸோ ஓல்டு மென்னோட நம்மளுக்கு ஏஜ் கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, 50 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு நியூங்கிறது இந்த பிங்கிறது வந்து புதுசாக வந்த விமனோடது. அப்போ இந்த இவங்களுடைய ஏஜ் 50 நம்மளுக்கு தெரியும். ஸோ -20, -20 இந்த சைடு போச்சுன்னா +20. ஸோ பி வந்து எனக்கு 30 இயர்ஸ். அப்போ புதுசாக வந்த விமனுடைய ஏஜ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா 30 இயர்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் வந்து வேறு சம்முக்கு எல்லாமே அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, நான் வந்து இதில் ஷார்ட்கட்டும் சொல்லியிருக்கேன், ப்ரீஃபாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன அந்த ப்ரீஃபாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈக்குவேஷன் வந்து அதிகமாக வரும், அதாவது ஸ்டெப்ஸ் நிறையா இருக்குங்கிறதங்காட்டிக்கு நான் சொன்னேன். பட் உங்களுக்கு எது ஓகேவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 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 இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.